வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். நல்லா உப்பலான ட்ரையாங்கிள் பூரியும் அதுக்கு சைடிஷா உருளைக்கிழங்கு மசாலாவும். சைடிஷா பண்ணிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கு நம்ம பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்காம பண்ணிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பூண்டு வெங்காயம் சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த பூரி வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் ரொம்ப நேரம் உப்பலாவும் இருக்கும். இந்த மாதிரி பூரி ரொம்ப நேரம் உப்பலா இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வீடியோல இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி பண்றதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கர்ல சேர்த்திருக்கேன். இப்ப இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த கிரேவிக்கு உருளைக்கிழங்கு சாதாரணமா நம்ம வேக வைக்கிறத விட நல்லா சாஃப்டா வேகிற மாதிரி வேக வச்சுக்கணும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு 4 விசில் வேக வச்சோம்னா அந்த அளவு வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வந்துருச்சு. கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த கிழங்கை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்க்கிறேன். அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போக இந்த கடலை மாவு எண்ணெயிலேயே வறுபடட்டும். இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை பியூரியா அரைச்சு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டுல இருந்து 3 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக கொதிச்சிட்டு இருக்கட்டும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தோல் உரிச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி 1-2 மசிச்சு சேர்த்துக்கங்க. நம்ம சாஃப்டா வேக வச்சாதான் இந்த அளவுக்கு நமக்கு மசிக்க முடியும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இப்ப மசாலா நல்லா பெரட்டி விட்டாச்சு. இதுல தண்ணி சேர்க்கலாம். 1.25 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கொதிச்சுன்னா இன்னும் திக்காய் வரும். நீங்க தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப 5 நிமிஷமா மசாலாவோட சேர்ந்து உருளைக்கிழங்கு வெந்து கிரேவி திக்காய் வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா பூரிக்கு சைடிஷா வச்சு சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளையும் இந்த மாதிரி கசக்கி சேர்க்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் சேர்க்காத டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
முக்கோண பூரி பண்ண போறோம். அதுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு நம்ம சாதாரணமா ரவுண்டு பூரி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பிசைற மாதிரி தான் பிசைய போறோம். இந்த பாத்திரத்துல 2 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, நல்ல நைஸ் ரவையா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நைஸ் ரவை சேர்த்துக்கிட்டோம்னா பூரி நல்ல கிறிஸ்பியாவும் ரொம்ப நேரம் உப்பலாவும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரவை, உப்பு, மாவு எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைச்சுக்கலாம். பூரிக்கு மாவு பிசைறது ஒரு முக்கியமான ஸ்டெப். நீங்க தண்ணிய மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவோட டைட்டா பிசைஞ்சுக்கணும். மாவை நீங்க தளர்வா பிசைஞ்சிட்டீங்கன்னா நம்ம பூரி சுடும்போது அது எண்ணெயை குடிச்சிரும். அதே சமயம் பூரியும் உப்பலா வராது. மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவோட இந்த அளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி பிசைச்சுக்கங்க. மூடி வச்சிருங்க. மாவு ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்ல, 5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இத மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். மீதி மாவை மூடி வச்சிருங்க, காஞ்சு போகாம இருக்கும். பூரிய தேய்ச்சிடலாம். லைட்டா மட்டும் மாவு தூவிக்கங்க. இதுக்கு ரொம்ப மாவு தேவைப்படாது. நம்ம ஓரளவு டைட்டாவே மாவு பிசைஞ்சிருக்கோம். இத ரவுண்டா தேய்ச்சிடலாம். சாதாரணமா நம்ம ரவுண்டு பூரிக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கணும். ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம மீடியம் திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கணும். எல்லா பக்கமும் ஈவனா இருக்கிற மாதிரி நீங்க ஒண்ணு போல தேய்ச்சிக்கங்க. இந்த அளவு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கங்க. இப்ப இத கட் பண்ணிக்கலாம். ரவுண்டு பூரினா கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம ஒவ்வொரு பூரியா தேய்க்கணும். இந்த மாதிரி முக்கோண பூரி பண்றதுக்கு நம்ம மாவை கொஞ்சம் அதிகமா எடுத்து ரவுண்டா தேய்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு 4 பூரி கிடைச்சிரும். டேஸ்ட் நமக்கு எதுவும் மாறுபடாது. ரவுண்டு பூரி எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி முக்கோணமா தேய்ச்சு நம்ம பூரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடுவாங்க. இப்ப எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். பூரிய பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா சூடாகணும். போட்ட உடனே மேல எலும்பி வருது பாருங்க. ஹை பிளேம்ல வச்சு சூடாயிடுச்சுன்னா நம்ம பூரிய போட்ட உடனே பூரி கலர் மாறிடும். ஒவ்வொரு பூரியா போட்டு எடுத்துடலாம். பூரிய தேய்ச்சு உடனே உடனே போட்டு எடுத்துருங்க. தேய்ச்சு அப்படியே வச்சிட்டீங்கன்னா அது காஞ்சு போயிரும். பூரி நமக்கு உப்பலா வராது. இப்ப பாருங்க பூரி எவ்வளவு உப்பலா வருதுன்னு. ரெண்டு சைடுமே பூரி வெந்துருச்சு பாருங்க. எடுத்துடலாம். மறுபடியும் போட்டுடலாம். எண்ணெய் அதே ஹீட்ல தான் இருக்கணும். ஒவ்வொரு சைடுமே ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நமக்கு பூரி வெந்துரும். இந்த பூரி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம்.